ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை நீட்டிப்பதால் சுற்றுலா பயணிகள் தொலைவில் நின்று தங்களது கைபேசியில் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், சுற்றுலா பயணிகள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? மேலும் விவரங்கள். கிருஷ்ணவேணி, தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2-3 தினங்களாக பெருமளவு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் காற்றழுத்த வெள்ளம் போல் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அந்தந்த அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனால் வெளி ஊர்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க முடியாமல் வெறும் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். இன்றுடன் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படாத 3வது நாளாக நீடித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் தூரத்தில் நின்று அந்த அருவி பகுதி முன்று நின்று குடும்பமாக நின்று செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். மேலும் இன்று இரவும் அதிக கனமழை இருக்கும் என்பதால் மாவட்ட ஆட்சியர் அந்தந்த அருவி பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டு வந்துள்ளார். மேலும் இந்த மழையின் தாக்கத்தால் வேறு ஏதும் பாதிப்புகள் அந்த அருவி பகுதி இருக்குமா என்ற கோணத்திலும் மாவட்ட ஆட்சியர் அந்தந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இன்னும் இந்த மழையின் தாக்கம் குறைந்த பிறகு அருவிகளில் தண்ணீர் என்பது சீராக வந்த பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குற்றாலத்தை பொறுத்தவரை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். தற்போது இந்த தென்மேற்கு மழை என்பது முன்கூட்டியே பெய்ததால் தற்போது இந்த அருவிகளில் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் வெளியூரிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த தண்ணீர் விழுவது அந்த காட்சியை தங்களது செல்போனில் படம் எடுத்தவாறு செய்கின்றனர். இதனால் குற்றாலம் பகுதியில் அவ்வப்போது விட்டு சாரல் மழை பெய்து வந்தாலும் ஒரு ரம்மியமான சூழலை இந்த பகுதியில் நிலவி வருகிறது. கிருஷ்ணவேணி, குற்றால அருவியில குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில பாதுகாப்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு போடப்பட்டிருக்கு? அதாவது கிருஷ்ணவேணி, ஏற்கனவே கடந்த வருடம் இதே போல் தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது அதிகரித்து வந்ததால் பழைய குற்றாலம் பகுதியில் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அங்கு ஒரு சிறுவன் தண்ணீர் இழுத்து அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த வருடமும் அந்த மாதிரியான சம்பவம் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காக மாவட்ட காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தீவிரமாக அந்த குற்றாலம் பகுதியில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்தந்த அருவி பகுதியில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அருவிக்கரைக்கு செல்வதற்கும் அருவியை பார்த்து அந்த அருவி தண்ணீர் விழக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமே அவர்களை அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் அருவிக்கரைக்கு செல்வதற்கும் அனைத்து அருவி பகுதிக்கு செல்வதற்கும் சுற்றுலா பயணிகள் முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீசாரும் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்தந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி, ராஜன், குற்றால அருவியில குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்க சாலையோரங்கள்ல கடைகள்ல உள்ள வியாபாரிகள் என்ன கூறுகிறார்கள்? அந்த வியாபாரம் எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்கிறது? ஏற்கனவே குற்றாலம் என்பது இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். அதை தவிர இந்த கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்ப சீசனுக்கு மாலை போடுவார்கள். இந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு செல்வதற்காக மாலை போடுவார்கள். அது 2ஆம் கட்ட சீசன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சமயத்திலேயும் இந்தியா மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவியில் குளித்து குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் இந்த சீசன் மற்றும் அந்த ஐயப்ப சீசனுக்காக வருடம் 2 முறை மட்டுமே அவங்களுக்கு இந்த சீசன் என்பது கட்டும். அதனால அவருக்கு வியாபாரம் அதிகரிக்கும். தற்போது இந்த தொடர்ந்து தடை விதிக்கப்பட்ட 3வது நாளாக இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்குள்ள வியாபாரிகள் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏற்கனவே அவ்வப்போது மழை பெய்து வருவதால் அங்கு சுற்றுலா பயணிகள் அருவிக்கரைக்கு சென்றவாறு உடனே அவர்கள் வரக்கூடிய வாகனத்தில் புறப்பட்டு செல்வதால் இங்குள்ள வியாபாரிகள் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் அடையும் என்பதால் இவர்கள் வியாபாரம் இல்லாமல் கவலை அடைந்துள்ளனர். இந்த போதிலும் ஒரு சில சாலையோர வியாபாரிகள், அதாவது அந்த குற்றாலத்தை தவிர்த்து வெளியே வரக்கூடிய சாலையோர ஓட்டல் மற்றும் இந்த கடைகள் மற்றும் ஒரு சில கடைகள் மட்டும் வியாபாரங்கள் உள்ளது. கிருஷ்ணகிரி, ராஜன், இப்படி இருக்கிற பட்சத்துல வியாபாரிகளுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கு? இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு ஏதானும் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா?
கிருஷ்ணவேணி இந்த சீசனை நம்பிதான் தற்போது இந்த குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வியாபாரிகள் வந்து தங்களது வாழ்வாதாரத்தை கழித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் வந்து ஏற்கனவே கடந்த வருடமே வந்து இந்த மாதிரியான அந்த அதாவது அதிகமான இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பாதுகாப்புடன் அந்த சுற்றுலா பயணிகள் வந்து ஓரமாக நின்று குளிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் அதுக்கு வந்து ஈடுபடுத்தவில்லை. ஏனென்றால் அந்த தண்ணீருடன் பாம்பு மற்றும் மரக்கிளைகள் கற்கள் வந்து அந்த தண்ணீருடன் இழுத்து வந்து விழுவதால் அந்த சுற்றுலா பயணி பாதுகாப்பு கருதி இந்த தடை என்பது நீடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வந்து வியாபாரிகள் வந்து பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். அவர்கள் கோரிக்கை என்னவென்றால் அந்த சமயங்களில் இந்த வெளியூரிலிருந்து வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் வந்து ஓரமாக நின்று குளித்து வைத்தால் தங்கள் கொஞ்சம் இயல்பாக இருக்கும், எங்களுடைய வியாபாரம் வந்து கொஞ்சம் நடைபெறும் என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் அதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. கிருஷ்ணவேணி குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.